குதும்பை சித்தர் சொல்கிறாரு, தான் தங்க ஒரு தாவாரம் இல்லை தேவாரம் ஏதுக்கடி அப்படின்னு சொல்கிறாரு. அது என்ன, ஒரு மனிதனுக்கு ஒரு திண்ணை கூடமாக கிடைக்காம இருக்கும் அப்படின்னு நமக்கெல்லாம் அந்த யோசனை தான் வரும். ஆனால் அவர் சொல்கிற திண்ணை அது இல்லை. ஒரு மனுஷனுடைய தலையில் உச்சின்னு ஒன்று இருக்குது, நெத்தின்னு ஒன்று இருக்குது. இந்த புருவ மையம்தான் தாவாரம்னு சொல்கிறாரு. இந்த புருவ மையத்தை அவர் ஏன் தாவாரம்னு சொல்கிறாருன்னா, 10வது வாசல் திறக்கணும், திறந்தால்தான் கடவுளை பற்றி அறிய முடியும். இந்த 10வது வாசல் திறக்காதவன் படிச்சுட்டு பேசலாம், கடவுளை பார்த்துட்டு பேச முடியாது. கடவுளை பார்த்துட்டு பேசணுன்னா இந்த 10வது வாசல் திறக்கணும். அப்போது இந்த 10வது வாசல் திறந்தா தான் அவன் கடவுளை பற்றி பேச முடியும், சரியான உண்மையை சொல்ல முடியும், சரியான வழியை காட்ட முடியும். அப்படின்றதுக்காக அதை சொல்கிறாரு. இந்த புருவ மையத்தை தாவாரம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ இது திறந்துடுச்சுன்னா நான் தேவாரம் பாடலாம், கடவுளை பற்றி நான் பேசலாம். இது திறக்காத நான் எங்கே கடவுளை பற்றி எனக்கு என்னத்துக்கு பேசி என்ன பண்ண போகிறேன், நான் எனக்கு என்ன தெரியும் அதை பற்றி அப்படின்னு ரொம்ப தெளிவாக தான் தங்க ஒரு தாவாரம் இல்லை தேவாரம் ஏதுக்கடி குதம்பாய் அப்படின்றார். குதம்பைன்னா பெண்ணுன்னு அர்த்தம், குதும்பைன்னா தொங்கட்டம்னு அர்த்தம். இப்படிப்பட்ட விளக்கங்களை கொடுத்துன்னு வர்றாரு. இன்னொரு இடத்துல சொல்கிறாரு, சுக்குண்டு மிளகுண்டு வெங்காயம் தானுண்டு என் காயம் உன் காயம் ஏதுக்கடின்றார். அப்போது சுக்கு மிளகு வெங்காயம் இது 3 பொருளை பற்றி சொல்கிறார். ஒரு மகான் ஏன் இந்த 3 பொருளை பற்றி சொல்கிறாருன்னு நம்ம சிந்திச்சு பார்க்கணும். நம்ம உடலில் 5 பஞ்சபூதங்கள் அடங்கி இருக்குது. இது ஒன்று உடல்ன்றது மண்ணாக இருக்குது, தலைன்றது ஆகாயமாக இருக்குது. ஆனால் இது 2 இப்படி இருந்தாலும் உள்ள 3 பொருள் இயக்கம் நடத்துக்குது. நீர், நெருப்பு, காற்று. இந்த 3 பொருள் தான் நம்மளை இயக்குது. இந்த இயக்கிற 3 பொருளை பற்றி தான் சுக்கு, சுக்கு என்றால் வாய்வு, மிளகு, மிளகு என்றால் சூடு, வெங்காயம், வெங்காயம் என்றால் நீர், நீர், நெருப்பு, காற்று. இந்த 3ம் சேர்ந்து தான் என்னை வழி நடத்துது. இதில் என்னடா உன் காயம் எனக்கு தேவை, எனக்குள்ளே இருக்கிற காயத்தை நான் 3ஐயும் ஒன்றா சேர்த்தேன்னா நான் மகான் ஆகிடுவேன்னு. அதனால் சொல்கிறார், சுக்குண்டு மிளகுண்டு வெங்காயம் தான் உண்டு உன் காயம் ஏதுக்கடி குதம்பாயிடா. இன்னொருத்தருடைய உதவியே எனக்கு தேவைப்படாது. இந்த 3 நான் ஒன்றா சேர்த்துட்டேன்னா, இந்த 3ம் ஒன்றா சேர்க்கணுன்னா ஒரு நல்ல குரு வேணும். அந்த குரு சொல்படி நடந்தால்தான் இந்த 3ம் ஒன்றா சேர்க்க முடியும். அப்படின்றது தான் குதும்பை சித்தர்னுடைய பாடலினுடைய விளக்கம். இதையெல்லாம் நம்ம கேட்டு புரிஞ்சு நல்லபடியாக பயணம் பண்ணிங்கன்னா தெய்வ வழிபாட்டில் போலி எண்ணங்கள் வச்சுக்கின்னு தயவு செய்து யாரும் ஈடுபடாதீங்க. உங்களால் முடியாத விஷயத்தில் போய் மல்லு கட்டாதீங்க. யாருக்கு மனம் அதில் ஈடுபடுதோ, யாருடைய மனம் அதை அடையணும்னு நினைக்குதோ அவங்க மட்டும் ஈடுபடுங்க. மீதி தெய்வ வழிபாடு, கோயில் குளங்கள், பக்தி, பூஜை, புனஸ்காரங்கள் இதையெல்லாம் பண்ணுங்க. ஆனால் ஆன்மீகம்ன்றது ஞான வழியை தேடுறது கொடுமையானது. அது ரொம்ப கடுமையாக இருக்கும். அந்த கடுமையை தாங்கிறவங்க மட்டும் இதில் பயன்படுங்க. மற்றவங்க முடியாதவங்க யாரும் இதில் வீணாக வந்து அவஸ்தைப்பட்டு என்னால் முடியலையேன்னு வருத்தப்படாதீங்க. இதான் நான் உங்களுக்கு சொல்கிற நன்றி உரை. நாம் வாழ்க்கையில் இதற்கெல்லாம் பயப்பட வேண்டுமா என்ற வரையறை இல்லாமல் பயந்து கொண்டிருக்கின்றோம். பயம் இல்லாமல் வாழ வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? எண்ணங்களை தவிர்க்க வேண்டும். ஒரு மனிதனுக்கு பயம் வருவதற்கு எது காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல மனம், அதுக்கு அடுத்தபடியே எண்ணங்கள். இந்த எண்ணங்கள் என்ன பண்ணுது, நம்ம வாழ்வோமா? இப்போது இந்த கொரோனாஸ் காலமாக இருக்குது. இந்த கொரோனாஸ் காலத்தில் தைரியமாக இருந்த மனிதர்கள்லாம் கூட பயந்து போய் வாழ்ந்துன்னுக்கிறோம். இந்த பயம் எதுலேருந்து வருதுறான்னா எண்ணத்தில் இருந்து வருது. ஐயோ நாளைக்கு நம்ம பிழைக்க மாட்டோமோ, நம்ம வாழ்வோமோ வாழ மாட்டோமோ அப்படின்ற எண்ணம் தோன்றும் போது அவனுக்கு பயம் தோன்றுது. பயம் தோன்றும் போது அவனுடைய செயல் இழக்கிறான். அந்த பயமே தேவையில்லை, எப்போதும் இறைவன் உங்களோட இருக்கிறான் அப்படின்ற நினைவோடு வாழும்போது உங்களுக்கு பயம் இல்லை. எது வந்தாலும் நான் இறப்பதில்லை, என் உடல் தான் இறக்க போகுது, நான் இறந்ததே கிடையாது, அதனால் எனக்கு எதுக்கு பயம்ன்ற தைரியத்தை உண்டாக்கிங்க. தேவையில்லாத கற்பனையான எண்ணங்கள் எல்லாம் உருவாக்கிக்கின்னு பயத்திலேயே வடியாதீங்க. ஒரு தென்னாலிராமன் கதை ஒன்று இருக்குது. அந்த தென்னாலிராமன் கதை எப்படின்னா, தென்னாலிராமன் வந்து கிருஷ்ணதேவராயர் ஒரு பேட்டி வைக்கிறார். ஒரு ஆடு தருவேன், ஒரு லாரி தீனி தருவேன், ஆனால் 40 நாள் பொறுத்து அந்த ஆட்டினுடைய எடை நான் இப்போ எப்படி போட்டு கொடுக்கணும் அதே மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாரு. இது அப்படி செய்தால் 5 ஏக்கர் நிலம் ஒரு பம்பு செட்டு தரேன்றாரு.
இதை இல்லை இது இப்படி செய்யலைன்னா உங்கள் தலையை வெட்டிடுவேன்றாரு கிருஷ்ணதேவராயர். அதனால் ஜனங்க என்ன பண்ணுது, பயந்து போய் யாரும் நமக்கு வேணான்னு விட்டுடுதுங்க. ஆனால் தெனாலிராமன் வந்து என்ன பண்ணுறான், சரி நான் செய்கிறேன், எனக்கு 5 ஏக்கர் நிலம் கொடு, ஒரு பம்பு செட்டு கொடு அப்படின்றான். ஒரு லாரி தீனியும் அந்த ஆட்டையும் பிடிச்சின்னு போகிறான். ஆட்டுக்கு தீனி போடுறான். ஆடு வந்து 20 கிலோ ஆடு அரசன் கொடுக்கும்போது, ஆனால் தீனியை சாப்பிட்டு ஆடு 30 கிலோ ஆகுது. இது இப்படி இதை சரி கட்டுறதுன்னா எதிர ஒரு ஓனாயை எடுத்துன்னு வந்து கட்டிட்டான். இது நல்லா தீனியை சாப்பிட்டுட்டு அந்த ஓனாயை பார்க்கும்போது இந்த பழைய நிலைக்கே வந்துடுது அந்த பயம். அந்த பயமாகப்பட்டது அதை குன்னி போது அது சாப்பிட்டதெல்லாம் வீணாக போச்சு. அப்போது இந்த பயம் இருக்கும்போது அவனுடைய செயல் எதுலேயுமே வெளியே வராது. அப்புறம் 40 நாள் பொறுத்த தீனியும் தீர்ந்து போச்சு. அந்த ஆட்டை புஷன் அந்த அரசங்கிட்ட கொடுக்கும்போது கொடுத்த 20 கிலோவே இருக்குது. இவ்வளோ ஒரு லாரி தீனியை சாப்பிட்ட ஆடு கொஞ்சம் கூட வளர்ச்சி அடையலை, கொஞ்சம் கூட வெயிட் ஏறலை, அந்த 20 கிலோவாக இருக்குது. உடனே கிருஷ்ணதேவராயர் தெனாலிராமனுக்கு 5 ஏக்கர் நிலமோ ஒரு பம்பு செட்டோ அவர் பேரில் எழுதி கொடுக்குறாரு. அந்த மாதிரி இந்த பயமாகப்பட்டது நீ என்ன நிலையில் இருந்தாலும் உன்னை குன்னி போக வச்சிடும். அதனால் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. இறைவன் இருக்கிறான், நமக்கு என்ன பயம் அப்படின்ற தைரியத்தோடு வாழுங்க. தைரியமாக நல்லா இருக்கலாம். நீங்கள் உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். எந்த ஒரு மதமாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் சரி, கடவுள் நம்பிக்கை மனிதனுக்கு முக்கியம், ரொம்ப அவசியம். அந்த கடவுள் நம்பிக்கையும் கடவுளை பற்றி தெரிஞ்சுக்கும் போதும் அவன் பயத்திலேருந்து வெளியே வருவான், நிம்மதியான வாழ்க்கை வாழ்வான். அது எந்த மதத்தாராக இருந்தாலும் சரி, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கடவுள்னு கும்பிடுவான். மனிதர்கள் மனங்கள் வேற இல்லை, அதனால் மதங்கள் வேறவா இருக்குது, ஞானிகள் வேறவா இருக்கிறான், குருக்கள் வேறவா இருக்கிறான். ஆனால் எல்லாம் இருந்தாலும் மனிதன் தான். அந்த மனிதன் சிறப்பாக வாழ வேண்டும் என்றால் தைரியமாக வாழ வேண்டும். இப்போ எங்களுடைய அல்லது சீடர்களுடைய உங்களை போற்றுகின்றவர்களுடைய எண்ணமாக கூட இருக்கலாம், நாயன்மாராக நீங்கள் வர வேண்டுமே அப்படின்ற ஒரு எண்ணம் வந்தால் நீங்கள் அதற்கு என்ன சொல்லுவீர்கள்? அப்படி ஒரு எண்ணமே எனக்கு கிடையாது. அது மாதிரி அவங்களுடைய நிலைக்கு நம்ம தகுதிக்கும் எட்டாத நிலை அவங்களுடைய வாழ்க்கை. இதை நிறைய பேர் இன்னொரு மகானை தனக்கோட ஒப்பிடுறாங்க. அது பெரிய தவறான விஷயம். ஏன்னா அவங்க வாழ்ந்த வாழ்வு நம்ம வாழ்ந்துருக்கிறோமான்னு யோசித்தாங்கன்னா உண்மை விளங்கும். எந்த ஞானி கூடியும் இன்னொருத்தர ஒரு சராசரி மனுஷனை ஒப்பிடக்கூடாது. நமக்கு தெரிஞ்ச விஷயங்களை நம்ம சொல்லின்னு இருக்கிறோம். ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன். கிருபானந்த வாரியார் எவ்வளவோ தெய்வீக எல்லா விஷயம் தெரிஞ்சவர். அவர் நம்ம காலகட்டத்திலே வாழ்ந்தவர், நம்மளே பார்த்தவங்க, அவர் பேச்சை நம்மளே கேட்டவங்க. அப்படி வாழ்ந்த ஒரு மகானு வெளிநாட்டுக்கு போய் அவருடைய காலட்சேபத்தை முடிச்சுட்டு வரும்போது அவருடைய ஆன்மாவாகப்பட்டது ஃப்ளைட்லேயே போயிடுச்சு. இது எந்த மனிதனுக்கு நடக்கும்? சராசரி மனிதனுக்கு நடக்குமா? அதனால் நான் கிருபானந்த வாரியார் மாதிரிங்க, கிருபானந்த வாரியார் எங்கள் தாத்தாங்க, எங்கள் ஆயாங்கன்னு சொல்லிக்கிறதுல பிரயோஜனமே கிடையாது. அவர் தான், நான் தான். அவருக்கு ஈக்குவலாக என்னை உருவாக்கவே கூடாது. எந்த மகானுக்கும் நான் என்னை ஒப்பிட்டே சொல்கிறது கிடையாது. நான் சராசரி மனிதன். என்னுடைய அனுபவத்தை உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் எடுத்துக்காட்டு அது உங்களுடைய சொந்த விஷயங்கள். ஆனால் எந்த மகானையும் ஒரு மனிதனோட ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய தகுதி கிடையாது. மகான் தான், மனுஷன்தான். மகானன்றவன் உலகத்துக்காக வாழ்ந்தவன், மனுஷன்றவன் தனக்காகவும் தன் குடும்பத்துக்காகவும் வாழறவன். இந்த மனுஷன் போய் மகான் கூட சேரக்கூடாது, சேர்த்துக்கக்கூடாது, தப்பு அது. அதனால் கிருபானந்த வாரியார் 63வது நயனாரா இல்லை 73வது நயனாரா அதெல்லாம் கணக்கு கிடையாது. ஆயிரக்கணக்கான நயன்மார்கள் இருக்கிறாங்க. 18 சித்தர்கள் என்னவாங்க, 18 சித்தர்கள் இருக்கிறாங்க, 1000 சித்தர்கள் இருக்கிறாங்க. இது நம்மளுடைய கண்ணுக்கு தெரிஞ்சது, நம்மளுக்கு தோற்றத்துக்கு தெரிஞ்சது, நமக்கு பேப்பரில் தெரிஞ்சது ஒரு விளக்கம் போடணும். அவங்கள 63ஆனா இருக்கட்டும், 1000ஆனா இருக்கட்டும், ஆனால் அவங்கள சொன்ன வார்த்தைகளை நம்ம பின்பற்றி போகும்போது நம்ம வாழ்க்கையில் துன்பத்திலிருந்து வெளிப்பட்டு இன்ப வாழ்க்கை வாழ்வோம். அதை கடைபிடிங்க, அதுவே சந்தோஷமான விஷயம். சரி, இந்த விந்து தான் உலகை நிர்ணயிக்கின்றது. மனிதன் விந்து மூலமாகத்தான் எல்லா அனைத்தையும் ஈடுபட்ட முடியும் என்னும் போது இந்த இளைஞர்கள் செய்வது சரியா? நம்ம என்ன பார்க்குறோன்னா, பொதுப்படியாக ஒரு மனுஷன் கெட்டு போகிறத மட்டும்தான் பார்க்குறோம். ஆனால் இவன் கெட்டு போகிறதுக்கு காரணம் எதுன்னு நம்ம பார்க்குறதே கிடையாது. இது இயல்பாக ஆகிப்போச்சு. இன்னைய வீடியோ, இன்னைய டிவி, இன்னைய புக்ஸுங்க, இது எல்லாம் செக்ஸ் ஆகிப்போச்சு. செக்ஸ் ஆனதால அவன் என்ன பண்ணுறான், அதை எந்த இடத்துல பயன்படுத்தணுமோ அந்த இடத்துல பயன்படுத்துறதுக்கு அவனுக்கு இடம் இல்லாததால கண்ட இடத்துல பயன்படுத்துகிறான்.
அதனால என்ன ஆகும், அவனுடைய பலவீனமாகும். இது ஒரு மனிதனுக்கு பலம் கொடுக்கறது அவனுடைய விந்து தான். இது நீங்க அனுபவ ரீதியாவே நீங்க கண்டு இருப்பீங்க. ஒரு கணவன் மனைவி இருப்பாங்க. அவன் ஏதோ ஒரு முறை போவான், 2 பிள்ளைங்களை பெற்றிருப்பான். அவன் தடகாட்டமா அவன் வாழ்க்கையை நிர்ணயம் பண்ணிப்பான். ஒருத்தன் என்ன பண்ணுவான், குடிகாரனா இருப்பான், கண்ட இடத்துல கூத்தியார வச்சுப்பான், பாழாவான். கடைசியில பாத்தீங்கன்னா அவன் நல்ல தடகாட்டமா இருந்தவன் நடக்க கூட நாடி இல்லாத ஆயிடுவான். அப்ப அவனுக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னா விந்து தேவைப்படுது. இதுக்குதான் சொன்னான், ஒரு பழமொழி சொல்லி இருக்கிறான், விந்து விட்டவன் நொந்து கெட்டான்டா அப்படின்னு. அந்த விந்துன்றது ஒரு அளவோட போகணும். அது நீ போகாம நிறுத்த முடியாது. தானாவே நீ போலனாலும் போயிடும். அப்போ அதெல்லாம் வள்ளலார் சொல்றாரு, மாதம் 2 முறை, வாரம் 2 முறை. அது என்ன மாதம் 2 முறை? 15 நாளைக்கு ஒரு வாட்டி தாண்டா ஒரு ஆணும் பெண்ணும் சேரணும்ன்ற இல்லையா? வாரம் 2 முறை. வாரத்துல 2 நாள் நீ எண்ணெய் தேய்ச்சி தலை போகணும் கம்பல்சரி, உன் உடல் ஆரோக்கியமா இருக்கணும். வருடம் 2 முறை, 6 மாசத்துக்கு ஒரு வாட்டி நீ பேதி மாத்திரை சாப்பிடணும், உன்னுடைய உடல்ல இருக்கிற கழிவெல்லாம் வெளியே போகணும். அதனால வருடம் 2 முறை, மாதம் 2 முறை, வாரம் 2 முறை. இப்படி வாழறவன் மனித ஆரோக்கியமா இருப்பான். ஆனா மாதம் 2 முறைன்னு போனா ஆரோக்கியமா இருப்ப, மாதம் 60 முறைன்னு போறவன் எப்படி ஆரோக்கியமா இருக்க முடியும்? அதனால ஒரு மனிதனை திடகாத்தமா நிக்க வைக்கிறதும், திடகாத்தமா பேச வைக்கிறதும், திடகாத்தமான மூச்சு வர்றதும் விந்தே அடிப்படை. இது மனிதனுக்கு மட்டுமல்ல, மரம் செடி கொடி மொத்தத்துக்கும் அந்த விந்தே தான் காரணம். அந்த விந்துன்றதான் விதை. அந்த விதைன்றத நீ வீணாக்கினா நீ வீணாயிடுவ. அளவோட தான் போகணும். அது இதுக்கு என்ன காரணம் இப்படி எல்லாம் அழியிறாங்கன்னா, அதுக்கு இந்த செக்ஸ்ன்ற ஒரு வார்த்தை. அதை கண்டபடியா கற்பனையை உண்டாக்கிக்கின்னு அவனுடைய உடலை அவன் பாழாக்கிக்கிறான். அது அழிவை தரும், ஆக்கலை தராது. அப்போ காமக்கனலை விடுத்தால் ஓமக்கனல் பெருகும், பெற முடியும். நீங்க அதான் பெருகும் பெற முடியும், 2 ஒண்ணுதான். அப்போ காமக்கனல் என்ன அப்படின்னா, ஒரு மனிதன் இந்த உலக உற்பத்தி எப்படி உருவாகுது அப்படின்னா, ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்தாதான் ஒரு பொருள். 2 பேர் சேரும் போது 3வது ஒரு பொருள் வருது. இந்த 3வது வர பொருள் இந்த 2 பேருடைய விந்தும் சுரோநிதத்துல வந்த பொருள். அப்போ இது வர்றது தவறில்லை. உலக உற்பத்தி ஆகணும், உலக நடைமுறையில செயல்ல இருக்கணும்னா மனிதன் அவசியம் தேவை. ஆனால் இந்த செயலை மாறுபட்டு வெறி கொண்டு செய்யும் போது அது ஆபத்தில் எடுத்து போய் விடும். அப்போ இந்த காமக்கனல் ஒரு குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு அவசியம். ஆனா காமக்கனல் கண்ட இடத்துல போய் நீ பால் பண்ணும்போது நீ அழிஞ்சு போயிடுவ. அப்போ காமக்கனல்ன்றது ஒரு உன் உயிர்நிலை. இப்போ உடல்ல பாருங்க, கண் இருக்குது, மூக்கு இருக்குது, வாய் இருக்குது, தலை இருக்குது, காது இருக்குது, கால் இருக்குது, கை இருக்குது, வயிறு இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனா ஆசனமும் இருக்குது. இத்தனை இருந்தாலும் ஒண்ணுக்கு போறதுக்கு இடம் இருக்குது இல்லையா? மனித உடல்ல இந்த ஒண்ணுக்கு போற இடத்துக்கு தான் உயிர்நிலைன்னு பேர். வேற இத்தனை உடல்ல இத்தனை பொருள்கள் இருந்தாலும் அதுக்கு உயிர்நிலைன்னு பேர் இல்லை. இந்த ஒரு இடத்துக்கு மட்டும்தான் உயிர்நிலைன்னு பேர். ஏன் இந்த ஒரு இடத்துக்கு? அந்த விந்துன்றது இந்த ஒரு இடத்துல தான் வரும், வேற எந்த இடத்துலயும் வராது. அதனால அதுக்கு உயிர்நிலைன்னு பேரு. அப்போ அந்த உயிரை நீ பாழாக்கிக்கினே இருந்தீங்கன்னா நீ இருக்க மாட்ட. அது உள்ள இருக்கும்போது தான் நீ உயிரோட இருக்க போற. அப்போ காமக்கனல் தேவை, ஆனா அளவோட இருக்கணும். ஆனா இந்த காமக்கனலை நிறுத்திட்டு, இந்த உலக விருத்தியை நிறுத்திட்டு, இந்த விந்துவை நீ மேலே ஏத்தினா ஓமக்கனல் உருவாயிடும். அந்த ஓமக்கனல் எதுக்காக உருவாக்கணும்? இங்க என்ன பண்ண, இந்த காமக்கனல் நடத்தும் போது நீ பொண்ணை பார்த்த, பிள்ளைய பார்த்த, இதெல்லாம் உருவாக்கி விட்டுட்ட இல்லையா, மனைவியை பார்த்து. ஆனா இது காமக்கனலுடைய காட்சிகள். ஓமக்கனலுடைய காட்சிகள் உன்னை பார்க்கலாம், கடவுளை பார்க்கலாம், ஆன்மாவை பார்க்கலாம். இது ஓமக்கனலுடைய காட்சிகள். ஏன்னா ஒரே பொருள் விந்துன்றது. அது கீழே போனா உலக விருத்தி ஆகும், மேலே போனா கடவுள் விருத்தி ஆகும். இதுக்குதான் 2க்கும் அந்த ஒரு பொருள் தான் சாட்சி. அந்த ஒரு பொருளால் தான் அடைய முடியும். அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த பொருளை நீ பாதுகாப்பா வச்சுக்கினா அது உனக்கு பாதுகாப்பு. நீ இழந்தீன்னா நரோட்ல நிற்ப. இப்போ யோக மார்க்கத்துலங்க ஐயா சரி
உடலில் வந்து ரொம்ப திடகாத்திரமாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி சித்தர்கள் வந்து சொல்கிறாங்க. உடலை நல்லா வச்சுக்கணும், பராமரிக்கணும். ஆமாம், உடலுக்குள்ளே உத்தமன் இருக்காரு, அதனால இந்த உடலை நீ நல்லா பராமரிக்கணும். சரி. ஆனால் ஒரு ஞானிகள் வந்து ஒரு சில ஞானிகள் சொல்கிறாங்க, உடலை நீ பார்க்காத, உத்தமனை மட்டும் பாரு, உடலை நீ வந்து பெருசாக எடுத்துக்காத. சரி அப்படின்னு சொல்லி ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி உழப்பில்ல ஆனந்த மாயன்னு சொல்லிட்டு மாணிக்க வாசகர் சொல்கிறாரு, உடலை பார்க்காத அப்படின்னு. இதில் எப்படி நம்ம வந்து இதை இங்கே கூட நான் என்ன சொல்லின்னுக்கிறேன், உடல் மண்ணு துண்ண போகுது, இதை நீ என்ன பாதுகாத்தினாலும் அது மண்ணுக்கு தான் வேஸ்ட்டு. அதை எவ்வளோ கொழுகொழுன்னு வளர்த்தினாலும் அவ்வளோதான், எவ்வளோ எக்ஸசைஸ் பண்ணி என்ன வச்சுருந்தாலும் மண்ணுக்கு தான் இல்லையா? ஆனால் இந்த உடலை அவர் திருமூலர் சொல்கிறார், உடலுக்குள்ளே நான் உத்தமனை கண்டேன், அதனால் இந்த உடலை ஓம்பினேன் அப்படின்றார். ஓம்பினேன்னா பாதுகாத்தேன் அப்படின்றார். இதை கண்டபடியாக கெஞ்சாச்சு, தண்ணி அடிச்சு, டம் அடிச்சு நாசனம் பண்ணாதடா, இது உடலுக்குள்ளே உத்தமாக இருக்கிறான், அதை பாதுகாத்துக்கு. இந்த உடல் நல்லா இருக்கிற வரைக்கும் தான் உத்தமையில் இருப்பான் அப்படின்னு அவர் சொல்கிறார். எல்லா மகான்களும் ஒரே விஷயத்தை தான் சொல்கிறாங்க. ஆனால் இந்த மனிதன் என்ன பண்ணுறான், அவர் சொல்லிட்டாருங்க உடம்பை நல்லா வச்சுக்க சொன்னாருங்கன்ட்டு போய் 1.5 கிலோ மாட்டுக்கறி வாங்கி தோன்றான், 3 கிலோ மீன் வாங்கி வந்து போட்டுன்னு தோன்றான். நீ எவ்வளோ துணினாலும் மண்ணுக்கு தான் அது. இதை ரொம்ப அழகாக பட்டினத்தை சொல்கிறாரு, அடப்பாவி பட்டாடை கட்டி வளர்த்த இந்த உடம்பை நல்லா துண்ணு கொழுன்னு கொழுத்து வளர்த்த நரி சொல்லுது எனக்கு சொந்தம் அந்த உடம்பு இருந்தது. பெரியபாளையம் போனீங்கன்னா வண்டியில் நீ போய் பெரியபாளையத்தில் இறங்கணும் ஒன்று கபகபன்னு வந்து ஒருத்தன் பிடிச்சிப்பான் கையை, ஏங்கிட்ட தாங்க மொட்டை அடிக்கணும் அப்படின்ட்டு. அங்கே சரி எவனோ ஒருத்தன் அடிச்சுட்டு போட்டு நாங்கள் விட்டா யோ ஏழு ஊன்னு அடிச்சுப்பானுங்க இல்லை, நம்ம யாரோ அவனுக்கு அவன் ஆகி போகிறான் அந்த மொட்டை அடிக்கிறதுக்கு. அது மாதிரி இந்த நரி சொல்லிட்டான் ஏழு ஒரு நான் நல்லா சாப்பிட்ணும் அப்படின்னு தான். கழுகு சொல்லிட்டான் இல்லை இல்லை அது கொழுகொழுக்குது, அது எனக்கு தான் சொந்தம்னு அது சொல்லிட்டான். இப்படி ஒவ்வொரு மிருகமும் ஒவ்வொரு பொருளும் உன்னை பங்கு போட்டு சாப்பிடாத அலைஞ்சும் கிடக்குதுடா. இதை போய் இன்னும் ஊட்டி ஊட்டி வளர்த்து கொழுகொழுன்னு ஆக்கணும்னு ஆக்குறியாடா, உள்ளே இருக்கிற இறைவனை பார்க்க தெரிஞ்சுக்கடான்ற இல்லையா? இதை ஏன் சொன்னாங்க? இப்போ நான் பல வீடியோக்களில் சொல்லியிருக்கிறேன், இந்த சாப்பாடு போடும்போது நான் மனிதனுக்கு போடுறேன்னு நினைக்காத. மனிதனுக்கு போடுறேன்னு நினச்சிட்டின்னா உன் மனசில் வேற்றுமை வந்துடும் தானாகவே. அவன் தாழ்ந்தவன், இவன் உயர்ந்தவன், இவன் சொந்தக்காரன், இவன் சொந்தம் இல்லாதவன்னு வந்துடுவேன் தனித்தனியாக. கடவுளுக்கு போடுறேன்னு நினச்சிக்கோ, உனக்கு வேற்றுமையே வராது. ஏன்னா அந்த அன்னமயம் இல்லைன்னாக்கா அங்கே கடவுள் நிற்க மாட்டான். இப்போ பெரிய பெரிய சிவன் கோயிலெல்லாம் அன்னாபிஷேகம் பண்ணுவாங்க, பண்ணுறாங்கல்ல, நிறைய கோயிலில் பண்ணுவாங்க. சிவபெருமானுக்கு இன்னத்துக்கு அன்னாபிஷேகம்? அவர் நினச்சா எதை வேணால் சாப்பிட்டு போகிறாரு. அவருக்கு எதுக்கு அன்னாபிஷேகம் பண்ணுறாங்க? அன்னம் போட்டு மூடிட்டு அவரை கொஞ்சோண்டு மூஞ்சி மட்டும் திறந்து விட்டு வச்சுருப்பாங்க இல்லை? அப்படி தானே பண்ணுறாங்க. நான் பார்க்கலப்பா, கேட்குறேன்ல, அப்படி தான் பண்ணுறாங்கன்றேன். சரி அப்படி பண்ணுறாங்க. அது ஏன் அந்த கல்லில் போய் அன்னாபிஷேகம் பண்ணிட்டா என்ன வந்துட போகுது உனக்கு? அப்புறம் அதெல்லாம் ஒன்றா தள்ளி பிரசாதம் கொடுப்பாங்க இல்லை? இந்த உடல் சாப்பாட்டால் அது அன்னமய கோஷம்னு பேர். இதுக்குள்ளே சிவபெருமான் இருக்கிறாருன்ற அர்த்தத்துக்காக அந்த கல்லில் அந்த அன்னமய சாப்பாட்டை போட்டு மூடி இதுக்குள்ளே கடவுள் இருக்கிறாரு அப்படின்னு காட்டுறதுக்காக அதை வச்சுக்கிறாங்க. அது அடையாளம், இது நிஜம் இல்லை? அப்போது இதுக்கு சாப்பாடு போடும்போது உனக்கு வேற்றுமை இல்லாமல் நான் கடவுளுக்கு போடுறேன் அப்படின்னு நினச்சி போட்டால் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் ஜாதி சொந்தம் பந்தம் எதுவும் தெரியாது. ஆனால் நீ அந்த சாப்பாடு போடும்போது மனுஷன்ட்டின்னா சொந்தக்காரன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் எல்லாருக்கும் வந்துடுவான். கொஞ்சம் வசதியான ஒரு பிரேஸ்லெட் போட்டுன்னு ஒரு செயின் போட்டணுன்னா அவரை கை பிடிச்சிட்டு உள்ளே உட்கார வச்சு போடுவேன். என்ன மாதிரி இப்படி வந்துட்டால் நடு ரோட்டில் பிழிஞ்சு தூரந்து போடுவேன். இந்த வேற்றுமை வரக்கூடாது. வரக்கூடாதுன்னா நீ கடவுளுக்கு போடுறேன்னு நினச்சிக்கோ, அந்த வேற்றுமை வராது அப்படின்னு சொல்கிறேன். இதை தான் மகான்களும் சொல்லியிருக்கிறாங்க. உடல் அவசியம், உடல் இருந்தால் தான் உத்தமாக இருப்பான். ஆனால் இந்த உடல் அவசியம் போட்டு நீ கண்டதை போட்டு அடையக்கூடாது, இல்லை பராமரிக்கணும். ஏன்னா கடவுள்ன்றது ஒரு சுத்த பொருள். நீ அதை அடைய போகிறேன்னு சொன்னால் நீ முதல்ல சுத்தமாகிடணும். நீ கண்ட கவுச்சு கர்மாந்திரத்தெல்லாம் துண்ணு போட்டு கடவுளை நான் கும்பிட்றேன் நீனா அருவருப்பாக இருக்கும் மனசு, இயற்கையாகவே வந்துடும். அதனால் அந்த இறைவனை வழிபடும் போது சுத்தமாக வழிபடணும், உடலை பாதுகாக்கணும். ஏன்னா உத்தமாக இருக்கிறோம். இது ஒரு வீடு மாதிரி. இதுக்கு தானே சொன்னார், காயமே இது பொய்யடா, சிவ காற்றடித்த பையடா, மாயனாராம் கொயவன் செய்த மண்ணு பாண்டம் ஓடடா. இது ஓடு தானே இது இல்லை? இது எதுக்கான உதவுமா? ஒரு ஆடு செத்து போச்சுன்னா
அதை ஆடை அறுத்து கறியாக்கிடுவான், தோலை உரிச்சு மோளத்துக்கு வச்சுருவான். மாடு செத்து போனால அப்படி தான். ஆனால் இவ்வளோ உயர்ந்தவன் செத்து போனால் இது எதுனா ஒரு தோல் கட்டி அடிக்கிறான்னா டும்மு டும்முன்னு அடிக்கிறப்பா தனபால். ஏன் அச்சா என்னப்பா இவ்வளோ உயர்ந்தவன் ஆச்சா? ஆனால் அடிக்க முடியாது. ஏன்னா நைனா நைனான்னு காலில் விடுவான், துட்டு வந்துட்டுனா நைனா கையில் துட்டுலாம் ஒரே உதைப்பான். ஆனால் நைனா நைனான்னு கும்பிட்டவன் செத்து போனோடனே எப்பமா எடுக்கிறது அப்படின்னுவான். அவ்வளோ உதவாத பொருள் இது. ஆனால் இதுக்குள்ளே தான் உத்தமம் இருக்கிறான். அதனால் இதை பராமரிப்பு பண்ணிக்கோ. பராமரிப்பு பண்ணுறேன்னு கண்டதை வச்சுன்னு அது கொட்டாத, குப்பையில் கொட்டுற மாதிரி. அது கடவுள் தானாக வெளியே போக ஆரம்பிச்சிருவான், அப்புறம் நீ அனாதி ஆகிடுவ அப்படின்றது மகான்கள் சொல்லு. பக்தி மார்க்கத்திலங்கய்யா, பக்தி இல்லைங்கய்யா. சரி, கோயில்களுக்கு கூப்பிட்றதுக்கு அவங்களுக்கு ஒரு உத்தரவாதம் கொடுக்குறாங்க. இந்த கோயிலுக்கு வந்தீங்கன்னா இந்த நோய் சரியாயிடும், இந்த கோயிலுக்கு போனீங்கன்னா குழந்தை பிறக்கும், இந்த கோயிலுக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கல்யாணம் நடக்கும். சரி, இந்த மாதிரி ஒரு உத்தரவாதம் கொடுத்து அழைக்கிறாங்க. இதே மாதிரி ஆன்மீகத்தில் வந்து உத்தரவாதம் கொடுக்க முடியுமா? அப்படி கொடுப்பது ஒரு நல்ல ஞான மார்க்கமாக ஆகும். ஞானம்ன்றது வேறு, பக்தின்றது வேறு. ஞானம்ன்றது தனக்குள்ளே ஆராயிறது, பக்தின்றது ஊரில் எத்தனை கோயில் இருக்குது, எங்கெங்கே போனால் என்ன நடக்கும்ன்றது. இது ஒரு கோவிலில் குழந்தை பிறக்கும், இதுக்கு அடிப்படை என்னான்னு பார்க்கணும் முதல்ல. அது தெரியாமல் போடுற பிரயோஜனமே கிடையாது. இப்போ நான் ஒரு கோவிலுக்கு போனேன், நான் நினச்சது அங்கே நடந்து போச்சு. ஆனால் என் கூட ஒரு 4 பேர் வந்தாங்க, ஆனால் அவங்க நினச்சது அங்கே நடக்கலை. அவங்க என்ன பண்ணுறாங்க, இன்னொரு கோயிலுக்கு போகிறாங்க, அப்போ அங்கே அவங்க நினச்சது நடக்குது. இது என்ன சாமி, இது வேறு சாமி அது வேறு சாமியா? யோசிக்கணும் இல்லை? கேள்வி வருதாங்க. யோசிக்கணும் இல்லையா? யோசிக்கிறது இல்லை. அது யோசிக்காமல் போதும். அந்த சாமிக்கு சக்தி இல்லை, இந்த சாமிக்கு ரொம்ப சக்தி. சாமின்றது ஒன்று தான், எல்லா சாமிக்கும் ஒரு சக்தி தான். அங்கே வச்சுக்கிற தகுடு சாமி கீழே, அந்த தகுடுனுடைய ராசிக்கு ஏற்ற மாதிரி இந்த கோயிலுக்கு போனால் குழந்தை பிறக்கும். நினைவுகளுக்குது, அது தூய்மைப்படும் போது இது நடந்துடும். அது தூய்மைப்படுறதுக்கு ஒரு இடம் தேவைப்படுது இல்லையா? அந்த மாதிரியான செயல்கள் நடக்கும். அதனால் வீட்டில் இருக்கிற நோயாளிலாம் வாங்க எங்கே சரிப்பட்டணும், எவனும் சரி ஆஸ்பத்திரி தேவையில்லாமல் போடும், அப்புறம் டாக்டரே தேவையில்லாமல் போயிடுவார். இதெல்லாம் அந்த மாதிரி ஏமாற்றக்கூடாது. எப்போ ஆன்மீகம்னு வரையோ நீ அது மாதிரி ஏமாற்றக்கூடாது. ஆனால் ஆன்மீகத்தில் அதை பற்றியே நான் பேசுறதில்லை. என்கிட்ட வாங்க நான் இதை பண்ணுவேன், அது ஒன்றுமே பண்ண முடியாது. சில இடங்களில் உத்தரவாதம் இருக்குது, அதுக்கு தான் அந்த அதெல்லாம் அவங்கவுங்க வியாபார நோக்கத்தோட போகிறது. பக்தின்றது வியாபார நோக்கத்தோட போகிறது, ஞானம்ன்றது தனித்து போகிறது. அங்கே வந்து யாரும் சரி பண்ண முடியாது. இப்போ என்கிட்ட கூட நிறைய பேர் பேய் பிடிச்சிக்கிச்சு, உடம்பு சரியில்லைனா ஆஸ்பத்திரிக்கு போகணும். இங்கே என்கிட்ட வந்து நான் வைத்தியமாக பண்ணிக்கிறேன், இல்லை நான் வைத்தியம் பண்ணி எல்லாருக்கும் நல்லா போட்டோன்னா ஆஸ்பத்திரியே தேவையில்லை, இந்த பெட்டு போட்டுடலாம் இங்கே. அதனால் இந்த மாதிரி ஏமாத்துகிற வேலையெல்லாம் ஞானத்தில் வரக்கூடாது. அது பக்தியில் எப்படின்னா போட்டோம். ஞானத்தில் யாரையும் ஏமாற்ற முடியாது, யாருக்கும் எதுவும் செய்ய முடியாது. அவனுடைய விதிப்படித்தான் வாழ்க்கை அமையும். மனுஷனால் மாற்றிட முடியாது. மனுஷனால் நான் சாவாமையாக உட்காந்துப்பேன் இல்லை, நான் இவ்வளோ நல்லா செய்வேன், நான் செத்துருவில்லம்மா, நான் எந்த தானே செய்ய முடியும், அப்புறம் எனக்கு இப்படி சாவு வரும். அதனால் இதெல்லாம் சும்மா தன்னை ஏமாற்றிக்கிறது, பிறரையும் ஏமாத்துறது. நான் யாருக்கும் என்னாலையும் ஒன்றும் பண்ண முடியாது. நானே யாருன்னா 10 ரூபா கொடுத்தா அதை கட்டின்னுக்கிறேன். இவ்வளோ பண்ணுறவன் எனக்கு நல்லா ஒரு பேங்க்லேருந்து ஒரு நல்ல ஒரு பெரிய ட்ரம்மாலும் துட்டு வந்து கட்டிட்டு வந்தேன். அதனால் அதெல்லாம் செய்ய முடியாது. சும்மா நான் ஏமாற்றினுக்கிறது இல்லை. ஞானம்ன்றது சத்தியம் பேசுறது. அதை எடுத்துக்கிட்டோம் நான் போட்டோம். அதுக்காக நீ போய் பேசுன்னு தெரியக்கூடாது. ஞானத்துக்கு வர்றவங்க எவ்வளோ ஈடுபாடாக இருக்காங்களோ அந்த அளவுக்கு அவங்க அதுக்கு ஏற்ற மாதிரி அவனுக்கு பலன். ஆன்மீகத்தில் நிறைய பேருக்கு ஈடுபாடே வரமாட்டேங்க. அது என்ன காரணமாக இருக்கு? ஆசை, உலக ஆசை. தெய்வ ஆசை இல்லை, உலக ஆசைக்குது, பண ஆசைக்குது, பொருள் ஆசைக்குது. அதனால் ஆன்மீக ஆசை இல்லை. சுய விசாரணை இருந்தால் அதன் மூலமா கடவுளோட ஸ்வரூப தரிசனம் நமக்கு கிடைக்கும். ஆனால் சுய விசாரணை அவன் பண்ணுறதில்லை, உலக விசாரணை தான் பண்ணுறான். உலக விசாரணை பண்ணும்போது தன்னை பற்றி அவனுக்கு தெரியாமல் போயிட்டு இன்றைக்கி பெருவாரி ஜனங்கள் உலக விசாரணை பண்ணுறாங்க. அங்கே என்ன நடந்தது, இங்கே என்ன நடந்தது, அது என்ன செய்யணும், இது என்ன செய்யறான்னு தவிர நான் யார், நான் எதுக்கு வந்தேன், என்ன பண்ணணுன்றதை இவங்க யோசிக்கதே இல்லை. அப்போ சுய விசாரணை பண்ணால் தெய்வ விசாரணை தெரியும். ஆனால் இவன் உலக விசாரணை பண்ணும்போது தான் விசாரணையே தெரியாமல் போயிடுறான். ஒரு மனிதன் தன் வாழ்க்கையில் உறவாடக்கூடிய உறவுகளில் எது சிறந்த சாமி? தெய்வமா இல்லை மனிதர்களா? தெய்வம். மனிதர்கிட்ட தான் தெய்வம் இருக்குது இல்லையா? பல வீடியோக்குள்ள சொல்ல மனிதனுக்குள்ளே தான் தெய்வம் இருக்குது. அந்த தெய்வ உறவு மனித உறவு எப்படி இருக்கணும்னா உண்மையான உறவாக இருக்கணும். அதுதான் தெய்வ உறவு. நமக்கு ஏற்படும் அவமானம், அநீதி, துன்பங்கள் இதிலிருந்து விடைபெறத்துக்கு எந்த வழியாக இருக்கும் சாமி? சிந்தனைமா. காலையில் கூட சொன்னேன் நான், அவமானத்தை ஒரு மனிதன் மறக்கவே கூடாது. எவன் ஒருத்தன் அவமானத்தை மறக்கிறானோ அவன் வாழ்க்கையில் முன்னேறவே முடியாது.
அவமானத்தை ஞாபகத்தில் எல்லாத்தையும் உலகத்தில் மறக்கலாம், நீ அவமானத்தை மட்டும் மறக்கக்கூடாது. அவமானம் ஏன் வந்தது, எதுக்காக வந்தது, நம்ம பலவீனம் என்ன, அப்போ நம்ம பலமே என்ன, நம்ம எதை நோக்கி பயணம் பண்ணணும் அப்படின்ற அந்த அவமானம் ஞாபகம் வர 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 அவன் வாழ்க்கையில் முன்னேற்றம் வரும். அவமானத்தை எப்போ மறக்கிறானோ அடிக்கடி அவமானம் ஏற்படுமே தவிர அவன் வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படாது. ஆனால் சில பேர் வந்து அவங்கள ரொம்ப இன்னும் கஷ்டப்படுத்திட்டே தானே சாமி இருக்கிறாங்க. அவங்க கஷ்டப்படுத்துவாங்க, நீ ஏன் அவங்ககிட்ட போய் சிக்கிற, அது உன் செயல் தானே. நம்ம எப்போ அதுக்கு தான் சொல்லிக்கிறாங்க ஆதியில், துஷ்டனை கண்டா ஒரு அடி தூரம் போனிட்டு. அவங்க அசிங்கப்படுத்துகிறாங்கன்னு தெரியுது, அப்போ நீ அவங்கள விட்டு விலகி அவங்கள அசிங்கப்படுத்துகிற கூட ஆயிட்டணும், அவங்கள அசிங்கப்படுத்தணுன்ற நினைவை நீ வளர்த்துக்க கூடாது. அவங்க கிட்ட இருந்து அசிங்கப்படாமல் வாழணும். அது எப்படி, இந்த மாதிரி அசிங்கப்படுத்தினாங்களே அவமானப்படுத்தினாங்களே அப்படின்றத சிந்திச்சு சிந்திச்சு நீ அவங்களோட உயரும் போது அவங்க அசிங்கப்படுத்துறதை நிறுத்திடுவாங்க. ஏன்னா ஒரு மனிதன் யாரை போய் அசிங்கப்படுத்துகிறான், உயர்ந்தவனை அசிங்கப்படுத்த முடியுமா? அவனை விட தாழ்ந்தவனை தான் அசிங்கப்படுத்துவான். அப்போது தாழ்ந்தவன் அசிங்கப்படும் போது அந்த அசிங்கப்படுத்தவனை விட இவன் உயரும் போது அவன் அசிங்கப்படுத்துறவன் நின்றுடுவான். அதனால தான் சொல்கிறது, அவமானம் ஞாபகத்திலேயே வச்சுக்கோ, அவமானத்தை ஒவ்வொரு இடத்துலையும் நிறுத்திப்பார், அவமானத்தை ஒவ்வொரு இடத்துலையும் சிந்திச்சுப்பார். அந்த அவமானம் எதனால் நடந்தது, நீ அவனை விட தாழ்ந்திருக்கதால் அவமானம் இருந்தது, நீ அவனை விட உயர முயற்சி பண்ணு, அந்த முயற்சி வந்து உன்னை வெற்றி அடைய வைக்கும், அவமானத்திலிருந்து வெளியேற்றணும் வரன்னு சொல்கிறது. அப்போ அப்படி இருக்கவங்க நம்ம விலகி இருக்கிறது நமக்கு நல்லது. நீ திரும்பி திரும்பி அவங்களாண்ட போய் ஒரு நாய் வெறி பிடிச்ச நாய் கடிக்கும் போது அதுக்கிட்ட கல்லை தடிச்சு தொத்திட்டு தூரம் வந்துடணுமே தவிர அதுக்கிட்ட உறவாடினா திருப்பி திருப்பி கட்சிக்கின்னு தான் இருக்கும். அந்த மாதிரி அவமானப்படுத்துகிறவங்க கூட நீ உறவு வச்சுக்க கூடாது. அது யாராவன்னா இருக்கட்டும், விலகி நிற்கிறது தான் உனக்கு நல்லது. ஐயா, நீங்கள் ஒரு வீடியோவில் கூட சொல்லியிருக்கீங்க, ஒரு பாம்பு கதை சொல்லியிருக்கீங்க, அது உன்னை கடிக்க உன்னை காப்பாத்துறதுக்காக நீ சீரலாம் சொல்லியிருக்கீங்க. ஆமாம், சரிங்களா? அப்படி இருக்கும்போது ஒரு சூழ்நிலை நமக்கு தற்காப்புக்காக நம்ம சீர்றது தப்பு இல்லை, ஆனால் அடிக்கிறது தப்பு. நீ ஒன்றுத்துக்கும் உதவாத நீ படுத்துக்கின்னு சீராம படுத்துக்கினா நீ உதவாத பொண்ணு உன் மேலே கழுத்துக்கு போட்டுருவாங்க. அதனால நீ சீரித்தான் ஆகணும், சீர்னா தான் உன்னை நீ காப்பாற்றிக்க முடியும். அதனால சீர்றது தப்பு இல்லை, ஆனால் அடுத்தவங்களை கடிக்கிறது தப்பு. அதே நேரத்தில் அடுத்தவங்க நீ உன் மேலே கல் போடுற மாதிரி நீ சும்மா இருக்கிறதும் தப்பு. ஐயா, இளமையிலே ஆன்மீகம் தேடல் சரிதான், ஆனால் அது கூட சில பேர் வராமல் வர முடியாதும்மா. ஏன்னா தாய் தகப்பனே ஆன்மீகத்தில் போவா அனுமதிக்கிறது இல்லை பிள்ளைங்களை. என் பிள்ளை இன்ஜினியர் ஆகணும், வக்கீல் ஆகணும், ஜட்ஜி ஆகணும், மந்திரி ஆகணும் தானே வளர்க்குறாங்க. ஆன்மீகவாதி ஆகணும்னு எந்த தாய் தகப்பனாக வளர்க்குறாங்களா? அப்படியே தப்பி தவறி அந்த பிள்ளைங்க வந்தாலும் அந்த தாய் தப்பை விடுறதில்லை. என்கிட்ட ஒரு பையன் வந்தான், சினிமா டைரக்டர், அவன் திருமங்கலத்துலேருந்து வந்தான். அவன் சொல்கிறான், வருத்தப்படுறான் என்கிட்ட, நான் ஆன்மீகத்தில் போகணுன்னு எவ்வளோ முயற்சி பண்ணி வீட்டுக்கு தெரியாத வரேன் சாமி. எங்கள் அம்மா சொல்கிறாங்க இதெல்லாம் தேவையில்லை, போய் பணம் சம்பாதிட்டா சினிமா துறைக்கு போடான்னு சொல்கிறாங்கன்னு. அப்போது அந்த தாய் தகப்பனே ஆன்மீகத்தில் போகாமல் தடுக்கிற எத்தனையோ தாய் தகப்பனுங்க இருக்கிற காலத்தில் எங்கே ஆன்மீகம் வளரும்? நிலையற்ற சந்தோஷம், நிலையான சந்தோஷம். நிலையற்ற சந்தோஷம், நிலையான சந்தோஷம். நிலையற்ற சந்தோஷம் எங்கே கிடைக்கும்? ஊர் ஃபுல்லாக கிடைக்கும். நிலையான சந்தோஷம் எங்கே கிடைக்கும்? பிள்ளைங்க கிட்ட கிடைக்கும், கணவங்கிட்ட கிடைக்கும், தாய் தகப்பங்கிட்ட கிடைக்கும், கடவுள்கிட்ட கிடைக்கும். ஆனால் கணவங்கிட்ட கூட சில நேரத்தில் சந்தோஷம் இல்லாத மனைவி ஆகிடுவான், பிள்ளைங்க கிட்ட கூட சந்தோஷம் இல்லாத சில நேரத்தில் தாய் தகப்பன் ஆகிடுவான். ஆனால் கடவுள்கிட்ட எப்பவுமே சந்தோஷமாக இருக்கலாமா? அதுதான் நிலையான சந்தோஷம் உலகத்திலே. ஐயா, கடவுள் அருள் என்பது என்ன ஐயா? சந்தோஷமாக இருக்க வைக்கிறது, எந்த நேரத்திலையும் துக்கம் இல்லாத இருக்கிறது, எப்பவுமே பேரொழியில் நிற்கிறது கடவுளுடைய அருள்மா. இறந்து போன பிறகு ஆன்மா வெளியே வந்து பிறகு அது கடவுளோட உறவாடுமா? ஆடாது, உலகத்தோடு தான் உறவாடும். அடுத்த உடலை தேடிக்கினே இருக்கும். இப்போ நீ ஒரு வீட்டில் கொடுத்தோன்னே இருக்கிற, அந்த வீட்டுக்காரர் காலி பண்ண சொல்லிட்டாங்க, ரொம்ப நாளாக இருக்கிற அந்த வீட்டில் காலி பண்ண சொன்னா நீ என்ன பண்ணுவ? வேற வீடு பார்ப்பல. அதே தான் பண்ணிடுது ஆன்மா. இந்த உடலுன்ற வீட்டை விட்ட உடனே வேற வீடு தேடிங்குது. கடவுளுக்கு இதுக்கு சம்மந்தமே. ஏன்னா அது இந்த உடலுக்குள்ளே இருக்கும்போது கடவுளை தேடி இருந்தது தானே. அதான் தேடுறதே கிடையாது. பணத்தையே தேய்ச்சி, ஊரையே தேய்ச்சி, வீட்டையே தேய்ச்சி, அதே தான் இப்போவும் செத்த பிறகும் தேடும். அப்படி கடவுளோட தொடர்பு கிடைக்கிற அளவுக்கு நம்ம அந்த பாதையில் போனால் மட்டும்தான் கடவுளோட உறவாடும். அது நினைவு தானம்மா செயல். நீ எதை நினைவை வளர்க்குறியோ அந்த நினைவு செயலாக போகுது. உலக நினைவை வளர்க்கும் போது உலகத்தோடு உறவாட போகிற, உலக விஷயத்தை விட்டுட்டு கடவுளோட நினைவோடு வாழும்போது கடவுளோட போகிற. உன் நினைவு தான்மா செயலுக்கு அடிப்படை. துன்பம் வரும்போதெல்லாம் இதெல்லாம் என் தலைவிதின்னு நினைக்கிறோம். அது ஏன் அந்த மாதிரி சொல்கிறாங்க? ஆமாம், எப்பப்போ நீ முட்டாள் ஆகுறியோ அப்போல்லாம் தலைவிதி வந்து நிற்கும், எப்பப்பெல்லாம் நீ புத்திசாலி ஆகுறோ அப்போல்லாம் அறிவு வந்து நிற்கும். இது மனுஷனுடைய இயலாமை மாதிரி. அந்த துன்பம் ஏன் வந்து நம்ம செய்த தவறு என்னான்னு செய்ய மாட்டான். வீதி மேலே போயிடுவான், இல்லை கடவுள் மேலே போயிடுவான்.
இவன் செய்த முட்டாள்தனத்தை யோசிக்கவே மாட்டான். அப்போ நடப்பதெல்லாம் விதினாக்கா அப்போ புத்தியும் அறிவும் எதுக்கு? அதுதான் சொல்கிறேன், அதை யோசிக்கணும். இது ஏன் நடந்தது? அப்போ நம்மளுடைய செயல், இப்போ ஒருத்தர்கிட்ட ஒரு 1000 ரூபாய் கடன் கேட்குறேன், அவர் சொல்கிறாரு நாளைக்கு வா பார்த்துறேன் அப்படின்னு சொல்கிறேன். நீ என்ன பண்ணுவ? 7 மணிக்கு வானோடனே சைக்கிள் கேக்கில் எடுத்துன்னு ஓடுவேன். அவர் கொடுத்துட்டாருன்னா சொல்லுவேன், ரொம்ப உஷாராக போனுங்க, நான் கொஞ்சம் லேட்டாக இருந்தோட அவர் போயிட்டு போகிற கொடுக்க மாட்டாருங்க. கரெக்ட் டைம் பக்கத்து வீட்டில் சைக்கிள் வாங்கின்னு உடனே ஓடி வாங்கினாங்க, கொடுத்தாருங்க. சரி எல்லாம் வாங்கின்னு ஓடி அவர் இல்லைன்ட்டானே, என் விதிங்க, நான் என்னங்க பண்ணுறது அப்படின்ட்டு. கொடுக்குறவருக்கு விதி என்னாகுது? அவர் அந்த நேரத்துக்கு சரி இருந்தாலும் கேட்குறானேன்னு கொடுக்குறேன்ட்டான். வீட்டுக்கு போனவொடனே யோசித்தான், இவனு கொடுத்தா திருப்பி கொடுப்பானோ கொடுக்க மாட்டான், நான் அதனால் கொடுக்க வேணான்னு நினச்சிட்டான். அவ்வளோதான் வித்தியாசம். இங்கே எங்கள் விதிக்கு வேலை இருக்குது. கண்டதை விதின்னு எடுத்துக்கு தெரியக்கூடாது. இது மூடத்தனம்னு அர்த்தம். உன்னையும் மீறி நடக்கிறது தான் விதி, நீ செய்யறதெல்லாம் விதி இல்லை. மன வலிமை என்றால் என்ன? அதை பெறத்துக்கு என்ன வழி? ஞானம்தாம்மா வழி. மன உறுதியோட கண்ணா, இப்போ எங்கள் அம்மா இறந்துட்டாங்க. அம்மா இறந்தா என்ன பண்ணுவான்? பிள்ளை கஷ்டப்படுவான், சாப்பிட்றதுக்கு கூட கஷ்டப்படுவானா? ஆமாம் ஐயா. ஒரு தாய் உங்கள் அம்மா இறந்துட்டா என்ன பண்ணுவேன்? நீ வேதனைப்படுவேன். என்ன வேதனை? எப்படி வேதனைப்படுவேன்? இருந்தாங்க இப்போ இல்லையேன்னு வேதனைப்படுவேன். மனசோட நினச்சிப்பியா? அழுவிட மாட்டேன். அழுவேன். ஏன் அழுவ வருது? பெத்தவங்க இல்லையா? அப்போ பக்கத்து வீட்டுக்கார சேர்த்து விட்டா அழ வராது. வராது. அப்போது இந்த உறவுன்ற எண்ணம் உன் உள்ளத்தை தாக்கும் போது அது அழ வருது. உறவு இல்லை, மற்றவன் சேர்த்து போட்டால் அழ வர்றது இல்லை. எங்கள் அம்மா செத்துட்டதுக்கு நான் மற்றவங்க தான் நினச்சிக்கிறேன். இந்த மன உறுதி இந்த ஆன்மீகத்தில் தான் வரும். இதோ எங்கள் தம்பி பொண்ணு வேலை செய்யுது இல்லை, அவங்க அப்பா செத்த கூட பிறந்த தம்பி பக்கத்து தெருவு தான் வீட்டு சாவுக்கு போடல. நான் உங்களால் முடியுமா? வாயில் பேசுறது இல்லை உறுதி, செயலில் இருக்கணும் உறுதி. தியான பயிற்சியில் ஈடுபடுறவங்க ஒரு நல்ல செயலை செஞ்சால் அது கண்டிப்பாக வெற்றி அடையும் நம்பிக்கை இருக்குது. அது உண்மை. ஆமாம், இப்படி நினச்சிக்கின்னு செய்தாவே வெற்றி அடையாது. எந்த ஒரு செயலுக்கும் முக்கியத்துவம் நினைவு கொடுக்கும்போது அது செயல் வெற்றி அடையாது. செய்த வாய்ப்பு கட்சி செய்தேன் அப்படின்னு போனமே தவிர இதை காரணமாக ஆக்கிக்கிட்டு நீ என்கிட்ட வருவாங்க, சாமி எனக்கு வீசிங்குது வந்தால் நல்லா ஆகிடுமான்னா, அப்போ அவன் வீசிங்காக வரான், கடவுளுக்காக வரல. இப்படி பட்டவனை நான் இங்கே சேர்க்கறது கிடையாது. குடும்பத்தோட அன்பும் அக்கறையும் காட்டுறது எந்த அளவோடு இருந்தால் சரியா? ஒரு லிமிட்டாக இருக்கணும். அளவு மீறி போனால் துக்கத்தை வச்சு எடுத்துருவேன். பிள்ளைங்களை வளர்க்கணும், பொறுப்போடு வளர்க்கணும். ஆனால் அது மேலே அளவு மீறி பாசத்தை கொட்டி வளர்த்தீங்கன்னா உனக்கு தான் துக்கம் மிஞ்சும். அதனால் பொறுப்போடு வளர்க்கணும். இதுக்கு இதெல்லாம் நம்ம செய்யணும், நம்ம கடமை நினைக்கணுமே தவிர இது நம்மளை காப்பாற்றணும்னு செய்ய இருக்கக்கூடாது. இருந்தால் அது விபத்தை உண்டாக்கும். நம்மக்கிட்ட அன்பாக பேசுவாங்க, ஆனால் கடைசி நேரத்தில் அவங்க என்னை ஏமாற்றுவாங்க, நம்பிக்கை துரோகம் பண்ணுவாங்க. ஆனால் அவங்களோட கடைசி நிலை எப்படி இருக்கும் ஐயா? அவங்க நிலை எதனா இருக்கட்டும், உன்னை ஏமாத்து போய் நீ இல்லை படுறாமா போடுவேன். அவங்க நிலை கடைசியில் தானே, உன்னால அப்பவே இல்லை நீ படுறாமா ஆயிடுவேன்.